சேசு மரி சூசை துணை. இவ்வுலகில் வலிமை வாய்ந்தோரும் ஞானமுள்ளோரும் அறிவுள்ளோரும் திறமையுடையோரும் மட்டும்தான் வெற்றியடைவார் என்பதில்லை. எவருக்கும் வேளையும் வாய்ப்பும் சரியாக அமைய வேண்டும். உலகை பொறுத்தவரை இவற்றை மதிநுட்பமான தயாரிப்பு என்பர். நாமோ இறை சித்தம் என்போம். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்னல்களும் இடையூறுகளும் எதிர்பாரா நேரத்தில் நமக்கு வரலாம். இவை உணர்த்துவது என்ன? வாழ்க்கையின் எந்த நொடியும் எச்சூழலும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தானே. அப்படி இருக்க எதற்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? வாழ்வின் எந்த சூழலையும் அதற்கேற்ற சரியான புரிதலுடன் நிதானத்துடன் கடந்து செல்லவும் தேவையானவற்றை செய்து இறை வழிநடத்தலை பெறவும் இறை வலிமை பெறவும் வேண்டி சபை உரையாளர் பகுதியில் தூய ஆவி கூற கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 11-12. உலகில் வேறொன்றையும் கண்டேன். ஓட்டப்பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பதில்லை. வலிமை வாய்ந்தவரே போரில் வெற்றியடைவார் என்பதில்லை. ஞானமுள்ளவருக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை. அறிவுள்ளவரே செல்வம் சேர்ப்பார் என்பதில்லை. திறமையுடையவரே பதவியில் உயர்வார் என்பதில்லை. எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமைய வேண்டும். தமக்கு துன்ப வேளை எப்போது வருமென்று ஒருவருக்கு தெரியாது. வலையில் அகப்படும் மீன்களைப் போலவும் கண்ணியில் சிக்கும் பறவைகளைப் போலவும் அவர் சிக்கிக்கொள்வார். எதிர்பாராத வகையில் அவருக்கு கேடுகாலம் வரும்.